அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான ரொம்ப டேஸ்டியான நண்டு ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்டு ரோஸ்ட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் பேனில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை வர வரைக்கும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நல்ல ஒரு அரோமா ரிலீஸ் ஆகும். அந்த டைமில் இப்போ நம்ம தேங்காயும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்காயும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா ஒரு ஃபைன் பவுடரை அரைச்சிக்கோங்க. ஒரு கிலோ நண்டை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், ரொம்ப சேர்க்க வேணாம், ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு, காஞ்ச மிளகாய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ இது ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிறது வந்து நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க பெப்பரோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வெறும் ஸ்பைஸ் பவுடர் சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நண்டை சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நண்டு வேகிறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நான் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல ரோஸ்ட் மாதிரி நல்ல திக்கான கிரேவி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்ல வாசனையாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போவே பார்க்க செம்ம மவுத் வாட்டரிங்காக இருக்குது. இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல காரசாரமான நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சூடாக நல்ல ரசம் சாதம் வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கோல்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக க்யூர் ஆகும். ரசம் அதுக்கப்புறம் சாம்பார் கூடலாம் சூப்பரான காம்பினேஷன். ஜஸ்ட் பிளெயின் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுறீங்க. பட் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் எனக்கு பிக்சர்ஸ் இமெயிலில் இன்ஸ்டாகிராம்லலாம் நிறைய பேர் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ஆர்டராக தான் போஸ்ட் பண்ணுறேன். நிறைய பேர் வருத்தப்படுறீங்க, அக்கா என்னோட ரெசிபி பிக்சரையே இன்னும் போஸ்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன், ஸோ கவலைப்படாதீங்க. இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.